தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நோக்கிய துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் பிரான்சின் எமனுவேல் மேக்ரோ உட்பட உலக நாட்டு தலைவர்கள் ட்ரம்பை ஆதரித்து ஒன்று கூடியுள்ளனர். பிரான்சின் புதிய பேங்க் போத் அவியோன் டு நுவெல் ஜெனரேஷன் அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல் தயாராகி வருகிறது. பிரான்ஸ், ஈரான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளனர். பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான புதிய விதிமுறைகள் 2026 கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் வறட்சி நிலவுகிறது. மழை பொழிவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் 22 புத்தபிக்குகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டமை தொடர்பான செய்தி பிரெஞ்சு ஊடகத்தில் வெளியாகியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நோக்கிய துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் உலகத் தலைவர்கள் பலரும் அவருக்கு ஆதரவளித்து தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். பிரான்சின் எமனுவேல் மேக்ரோ உட்பட உலகத் தலைவர்கள் ட்ரம்பை ஆதரித்து ஒன்று கூடினர். வாஷிங்டனில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் இரவு விருந்து விழாவில் ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்த பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. கத்தி, துப்பாக்கி என்பனவற்றுடன் ஒரு நபர் ஹோட்டல் லொபியில் நுழைந்து துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியுள்ளார். கோல் தோமஸ் ஆலன் என்ற 31 வயது நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஒரு பாதுகாப்பு அதிகாரி காயமடைந்திருக்கிறார். அவரது உடலில் பாதுகாப்பு கவசம் இருந்ததால் பெரும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபரை நோக்கிய ஆயுத தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ஜனநாயக நிறுவனங்கள் அல்லது செய்தி சுதந்திரத்திற்கு எதிரான எந்த தாக்குதலும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அதிபர் மற்றும் முதல் பெண்மணி பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து தாங்கள் நிம்மதி அடைந்துள்ளதாக
இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். காயமடைந்த போலீஸ் அதிகாரி விரைவாக குணமடைய தங்களுடைய பிரார்த்தனையையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். கனடா பிரதமர் மார்க் கார்னி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மெக்சிகோ ஜனாதிபதி கிளோடியா செயின்பாம், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் உள்ளிட்ட பலர் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் ட்ரம்ப், அவரது மனைவி மெலானியா மற்றும் ஏனைய முக்கிய அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகத்தின் மீதான வன்முறையை எதிர்த்து உலக தலைவர்கள் ஒற்றுமையாக குரல் கொடுத்துள்ளனர். பிரான்சின் புதிய பேங்க் போர்ட் அவியோன் டு நுவெல் ஜெனரேஷன் அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல் தயாராகி வருகிறது. பிரான்சின் தற்போதைய சார்ல் டு கோல் விமானம் தாங்கி கப்பலுக்கு மாற்றாக பேங்க் வருகிறது. புதிய விமானம் தாங்கி கப்பலான பேங்க் 78,000 தொன் நிறையுடையது. அமெரிக்காவின் சூப்பர் கேரியர்களுக்கு சமமான அளவுடையது. மின்காந்த விமான அமைப்பு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. கட்டுமான பணிகள் 2025 தொடங்கியது. 2038 இது சேவைக்கு வரும். பிரான்சின் தற்போதைய சார்ல் டு கோல் விமானம் தாங்கி கப்பலுக்கு மாற்றாக இது பணிக்கு கொண்டு வரப்படுகிறது. பிரான்சும் ஐக்கிய ராச்சியமும் மாத்திரமே ஐரோப்பாவில் விமானம் தாங்கி கப்பல்களை இயக்குகின்றன. சார்ல் டு கோல் 2001 சேவைக்கு வந்தது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையில் உள்ளது. பேங்க் பிரான்சின் கடற்படை திறனை மேம்படுத்துவதற்கான முக்கியமான படியாக கருதப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ ஆகும்? கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ், ஈரான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளனர். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ ஆகியோர் தொலைபேசி உரையாடல் ஒன்றை நிகழ்த்தியுள்ளனர். இந்த உரையாடலின் பொழுது போர் நிறுத்த தீர்வு விவகாரம், பிராந்திய வளர்ச்சிகள் குறித்து பேசப்பட்டுள்ளன. போர் முடிவுக்கான தூதரக முயற்சிகள் தொடர்பாக பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் இந்த செயல்முறையில் கட்டுமான பங்காற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தூதரக அணுகுமுறையை தொடர்ந்து ஆதரிப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் வேளையில் பிராந்தியத்தில் அமைதி நிறுவப்படுவது குறித்து நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஈரான், பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இரு நாடுகளுக்கு இடையேயான ஆலோசனைகள் மற்றும் பிராந்திய ஏனைய கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை
மேற்கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தனர். பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான புதிய விதிமுறைகள் 2026 கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு இனி பிரெஞ்சு மொழியில் பே து பேச்சு மற்றும் எழுத்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பே ஆ போதுமானதாக இருந்தது. இவ்வளவு திறனை டெல்ஃப் பே து அல்லது TCF ERN போன்ற அதிகாரப்பூர்வ சான்றிதழ்கள் மூலம் நிரூபிக்க வேண்டும். புதிதாக ஒரு குடிமை தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 80% மதிப்பெண் பெற வேண்டும். இந்த தேர்வு பிரெஞ்சு குடியுரிமை மற்றும் குடியிருப்பு அனுமதி கோரிக்கைகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை கோரிக்கைகளை மதிப்பிடும் பொழுது விண்ணப்பதாரியின் ஒழுக்கம், சமூக ஒருங்கிணைப்பு, நிதி நிலைப்பாடு போன்றவை அதிக கவனத்துடன் ஆய்வு செய்யப்படும். குடியுரிமை என்பது ஓர் உரிமை அல்ல, அரசின் விருப்பம் சார்ந்த முடிவு என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அகதிகள், பிரெஞ்சு பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள், சிறப்பு திறமைகள் அல்லது சேவைகள் செய்தவர்கள் போன்றோருக்கு சில விதிவிலக்குகள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் தங்கள் மொழி திறன் மற்றும் குடிமை தேர்வில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் தாக்கல் செய்யும் பொழுது வருமானம், வீடு, சமூக ஒருங்கிணைப்பு போன்றவற்றை நிரூபிக்கும் ஆவணங்கள் தேவைப்படும். இவ்வாறு 2026 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு பிரெஞ்சு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடியுரிமை கோரிக்கைகளை தாக்கல் செய்யும் முன் புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப தயாராக இருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் வறட்சி நிலவுகிறது. மழை பொழிவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் இருந்து பிரான்ஸ் நாட்டில் மழை பொழிவு குறைவாகவே உள்ளது. ஏப்ரல் 2026 நிலவரப்படி மொத்த மழை பொழிவு பற்றாக்குறை 30% உள்ளது. இதன் காரணமாக 10 மாவட்டங்களில் வறட்சி எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2026 அதிக மழை பொழிவு இருந்தாலும் மார்ச் மாதம் மழை குறைவாக இருந்ததால் நிலத்தடி நீர்நிலைகள் மீண்டும் குறையத் தொடங்கியுள்ளன. ஏப்ரல் 2026 நிலவரப்படி 62% நிலத்தடி நீர்நிலைகள் சராசரிக்கு மேலே உள்ளன. ஆனால் கோடை காலத்தில் வறட்சி அபாயம் தொடர்கிறது. பிரான்சின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் நிலத்தடி நீர்நிலைகள் சராசரிக்கு கீழே உள்ளன. மத்திய பிரான்சின் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வறட்சியால் விவசாய பயிர்கள் பாதிக்கப்படலாம். குறிப்பாக கோடை காலத்தில் வறட்சி தீவிரமடைந்தால்
விவசாய உற்பத்தி குறையலாம். சில பகுதிகளில் நீர் பயன்பாட்டில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தால் வறட்சி அதிகரித்து வருகின்றது. இதனால் கோடை காலத்தில் வறட்சி மேலும் தீவிரமடையலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இலங்கையில் 22 புத்த பிக்குகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டமை தொடர்பான செய்தி பிரெஞ்சு ஊடகத்தில் வெளியாகியுள்ளது. இவர்கள் தாய்லாந்து நாட்டில் இருந்து 4 நாள்கள் விடுமுறைக்கு பின்னர் நாடு திரும்பிய பொழுது கொழும்பு பன்னாட்டு விமான நிலையத்தில் 110 கிலோ கஞ்சா போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பிக்குவும் தங்கள் பைகளில் மறைத்து வைத்திருந்த 5 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் இலங்கையின் பல்வேறு விகாரைகளில் இருந்து வந்த இளம் மாணவர்கள் ஆவார்கள். இவர்களில் விடுமுறை ஒரு வணிகரால் நிதியுதவி செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. பிக்குகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது இலங்கையின் முக்கிய பன்னாட்டு விமான நிலையத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் என்றும், கடந்த ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி 46 கிலோ போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதை ஒப்பிடுகையில் இது மிகவும் பெரிய அளவு என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிரான்சின் சி நியூஸ் ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.